எல்லாருக்கும் மீனா அப்பத்தாவின் வணக்கம்ப்பா. இன்றைக்கி மீனா அப்பத்தா வீட்டில் மைசூர் பாக் செய்ய போகிறேன். மைசூர் பாக்குனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் மூணு பொருள் தான்ப்பா. சீனி, கடலை மாவு, நெய்யும் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலும். ஏன்னா ஒரு பங்கு கடலை மாவுக்கு 1.5 பங்கு சீனி, 1.5 பங்கு நெய்யும் ரீஃபைண்ட் ஆயிலும் தனித்தனியாக எடுத்துருக்கேன். கடலை மாவு 1 கப்பு எடுத்துருக்கேன்ப்பா. லோ ஃப்ளேமில் வச்சு வாசனை வந்துட்டு வறுத்துக்கணும்ப்பா. ஹையில் வச்சிடக்கூடாது. 2-3 நிமிஷம் வறுத்தா போகிற வாசனை வந்துடும். நெய் விட்டு கூட வறுத்துக்கலாம், சும்மா கூட வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, தீஞ்சிரும். போகிறோம்ப்பா. இந்த வாசனை வருதா? இதில் வந்து 1 கப்பு கடலை மாவு எடுத்தோமா, 1.5 கப்பு சீனி எடுத்துக்கலாம்ப்பா. 2 கப்புன்னா அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரு 1/2 கப்பு எடுத்துக்கலாம். 1.5 கப்பு இதை வந்து காய்ச்சிக்கிடுவோம். நனைகிற அளவுக்கு இவ்வளோ அளவுக்கு போகிறோம். வந்து கரையிட்டோம். அது கூடால நம்ம கடலை மாவு வந்து கரைச்சிடுவோம். ஈஸியாக வந்து கட்டி விழாமல் இருக்கிறதுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ வச்சு நம்ம கொஞ்சம் கரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், கட்டி விழுகாமல் இருக்கும். ஒரு கம்பி பதம் வர்ற மாதிரி கரையிட்டோம். இது கூடால முக்காது நெய், முக்காது ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி கரைச்சிக்கிடுவோம். அப்போ தான் கட்டி விழுகாமல் இருக்கும். இது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னடா கொஞ்சமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, பீஸ் நிறையா விழுகும். சீனி கரைஞ்சி ஒரு கம்பி பாதம் வந்தால் போகும். ஏன்னா ரொம்ப முருகிட்டோம்னா கடிக்க முடியாமல் ஆகிடும். இது மாதிரி நான்ஸ்டிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா பாத்திரம் கல் சட்டி போட்டாங்கன்னா அடி பிடிக்காமல் நம்ம பக்குவமாக கிண்டணும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது நல்லா இப்போ கொதிச்சு வந்துருச்சு. இது தொட்டு பார்த்தோம்னா இன்னும் வரல, பிசு பிசு தன்மை வந்துருச்சுப்பா. இந்த பக்கம் வந்துருச்சு, பிசு பிசுன்னு வந்துருச்சு. இன்னும் போகும். வந்து இது ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். அப்படி கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு இன்னும் ஊற்றிடலாம். வந்து இது ரொம்ப ஹைலே வேணாம், ரொம்ப ஸ்லோவாக வேணாம், மீடியமாக வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு மீடியமாக வச்சுக்கோங்க. அப்படியே கைவிடாமல் வேகட்டும். நம்ம நெய் விடுறோமா, கொஞ்சம் ஆயில் விட்டதே தெரியாது. ஃபுல்லாக கீ மைசூர் பாக் மாதிரி தான் இருக்கும். நல்லா வேகட்டும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ வந்து நல்லா வேகுதா. இப்போ வந்து கொஞ்சம் நெய் ஊற்றுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றுவோம். ஊற்று வருதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றுவோம். கைவிடாமல் கிண்டணும், அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் அப்படியே நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். நான் 1 கப்பு கடலை மாவுக்கு 1.5 கப்பு நெய்யும் எண்ணெயும் தான் எடுத்திருக்கேன். 2 கப்பு கூட இழுக்கும். ஆவணி மாதம் ஆகிடுச்சா, இன்னும் 1 மாதம் தான் இருக்குது தீபாவளிக்கு. அதுக்குள்ளேயே மைசூர் பாக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்போ தான் வீட்டில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவோம். நல்லா அந்த இது நல்லா திரண்டு வரும். லேயராக வரும் பாருங்கள் பக்குவம். மிச்சம் நெய் ஊற்றிடுறப்ப அப்படியே நெய் அப்படியே பிரியுது பாருங்கள். அப்படியே தனியாக வருது. நல்லா கடலை மாவு வேகணும். பக்குவம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும்.
இது அப்படி ரெடியான அது அப்படி இருந்தால் நுரைச்சிருச்சு பாருங்கள். அப்படியே இந்த பக்குவம் தான் தப்ப 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 இருந்தால் இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நெய் வந்து இதில் தடவிக்கலாம்ப்பா. நல்லா தடவிட்டு இப்போ வந்து இது வந்து இதை ஊற்றிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறின உடனே பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பீஸ் போட்டாச்சுப்பா. இதை வந்து தட்டில் மாற்றி காமிக்கிறேன் வாங்க. வாங்கப்பா, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு கப்புக்கு வந்து நல்லா ஒரு 20 பீஸ் கிட்ட வந்திருக்குப்பா. நம்ம எடுத்த ஒரு சின்ன கப்புக்கு பாருங்கள். ஒரு பீஸ் வந்து பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சாக இருக்குது பாருங்கள். பஞ்சாக இருக்குது பாருங்கள். அப்படியே அப்படியே வாயில் போட்டால் நல்லா கரைஞ்சிரும். சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் செய்து பார்த்துட்டு அப்போதாக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. சரிங்களா? தேங்க்ஸ்ப்பா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.